2026 நம்மளுடைய பிக்கெஸ்ட் எனிமி யாரு? டிவிகேவா டிஎம்கேவா? ரத்தத்துல தாவேக தலைவர் விஜயை முதல்வராக்குவதுதான் என் ரத்தத்துல ஓடிட்டு இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்படியா? சர்வாதிகாரம், ஹிட்லர், முசோலினி, இடியமன் இதெல்லாமே நாங்க ஒழிக்கணும்னு யார் சொன்னாரு? திருவிழாவில் வர்றவங்களெல்லாம் வரவேற்போம். சாமி வரம் யாரு கொடுக்கறதுன்றத 2026 சட்டமன்ற தேர்தல் தான். மக்கள் தான் சாமி. இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் எல்லாருமே வந்து விஜய் வந்து சாஃப்டா தான் டீல் பண்றாங்க. ஸோ வந்து விஜய் வந்து என்ன கூட்டணி வருவாங்க நம்ம நம்புறீங்களா சார்? யார் யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது. எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். முதலமைச்சராவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. என் ரத்தத்துல தாவேக தலைவர் விஜயை முதல்வராக்குவதுதான் என் ரத்தத்துல ஓடிட்டு இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்படியா? நான் அதை பார்க்கலையே. அப்படி பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் விவரம் சொல்றேன். அதாவது ஜனநாயக நாட்டில் தேர்தல் காலத்தில் திருவிழாவில் எல்லாரும் வரதான் செய்வாங்க. திருவிழாவில் நீங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுலாம் யாரும் தடை சட்டம் போட முடியாது. திருவிழாவில் வர்றவங்களெல்லாம் வரவேற்போம். சாமி வரம் யாரு கொடுக்கறதுன்றத 2026 சட்டமன்ற தேர்தல் தான். மக்கள் தான் சாமி. மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகவே சாமி வரம் கொடுக்கிற தீர்ப்பை பொறுத்து தான் யார் யாருக்கு யார் யாருன்றத யார் யாருக்கு எந்த இடம்ன்றத சாமி தான் தீர்மானிக்கணும். இறைவன் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தான் தீர்மானிக்கணும். மகேசன் தான் தீர்மானிக்கணும். 2026 நம்மளுடைய பிக்கெஸ்ட் எனிமி யாரு? டிவிகேவா டிஎம்கேவா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே எதிரி திமுக. திமுக திமுக மக்கள் விரோத திமுக. டிவிகே டிஎம் எங்க எதிரி டிஎம்கே தான் சொல்லுது. நீங்களும் திமுக தான். எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. நாங்களே எங்க 54 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி, திமுகவுடைய குடும்ப ஆதிக்கம், குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியல், சர்வாதிகாரம், ஹிட்லர், முசோலினி, இடியமன் இதெல்லாமே நாங்க ஒழிக்கணும்னு யார் சொன்னாரு? மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழகம் தரநிலை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் 54 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அதற்கு இந்த 2026 தேர்தலிலே விடிவாக கிடைக்கும். 1000 கலைஞர் வந்தாலும், 1000 ஸ்டாலின் வந்தாலும், 1,00,000 உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. மக்களாட்சி மலர்வது உறுதி. மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம்.